This video is sponsored by PayMode Shopping Off. PayMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. PayMode e-shopping இந்த ஆப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பொருளோட ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்து பொருட்களை வந்து வாங்கி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மற்ற வெப்சைட்டுகளை விட பொருள் ரொம்ப தரமாகவும் விலை வந்து ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். நமக்கு வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணுறாங்க. நமக்கு 2-3 நாள்லயே வந்துரும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். முன்னாடி காலத்துல வந்து ஒரு ஒரு சின்ன அழகான ஒரு கிராமம் இருந்திருக்கு. அந்த கிராமத்துல வந்து ஒரு பாட்டி வந்து இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு வந்து ஒரு பேரன் வந்து இருப்பான். அந்த பேரனுக்கு வந்து அந்த பாட்டி வந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன கதை அப்டின்னா, அன்னைக்கு வந்து நல்லா ஒரு டிஃபரண்டான ஒரு நல்லா புதுமையான ஒரு கதை தான் சொன்னாங்க. என்ன கதை அப்டின்னா, இந்த மாரி நமக்கு வந்து ஆண்டவன் வந்து நம்மள வந்து படைக்கும்போதே நமக்கு வந்து 2 பை குடுத்துருப்பான் அப்டின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவ வந்து கேட்பா, "என்ன பை பாட்டி?" அப்டின்னு கேட்பான். கேட்டதுக்கு அவங்க சொல்லுவாங்க, "அதுல ஒரு பை நெறையா நமக்கு வந்து நிறைஞ்சிருக்கும். இன்னொரு பை வந்து நிறையாம இருக்கும்." அப்டின்னு சொல்லுவாங்க. சொன்னோனே, "என்ன பாட்டி பை இருக்குன்னு சொல்றீங்க? எது நிறைஞ்சிருக்கும், நிறையாம இருக்குன்னு சொல்றீங்க? என்னது தெளிவா சொல்லுங்கன்னு" சொல்லும்போது, பாட்டி சொல்லுவாங்க, "இந்த மாரி ஆண்டவன் வந்து நம்ம பிறக்கும்போதே நமக்கு வந்து 2 பைகள் குடுத்துருப்பாங்க. அதுல ஒரு பை வந்து அதிர்ஷ்டம் வந்து நிறைஞ்சிருக்கும் ஒரு பையில. இன்னொரு பை வந்து நமக்கு வந்து காலியா இருக்கும். அந்த காலியான உள்ள பை எதுக்கு அப்டின்னா, நமக்கு வந்து அந்த அனுபவத்த வந்து கத்துக்கிட்டு அந்த பையில சேர்க்கிறது தான் அந்த இன்னொரு பை. ஒரு பையில நிறைஞ்சிருக்கிற அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும். வயசாக வயசாக நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து இருக்காது. அந்த பை வந்து காலியாகிக்கிட்டே இருக்கும். கடைசி நேரத்தில நமக்கு வந்து எதுக்காவது ஒரு சொல்யூஷன் தேடணும், ஏதாவது தீர்வு தேடணும் அப்டின்னா, அதுக்கு வந்து நமக்கு வந்து அப்பதான் நம்ம கத்துக்கிட்ட அனுபவம் மட்டும் தான் நமக்கு வந்து கை குடுக்கும். நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து எல்லா டைமும் நமக்கு வந்து கை குடுக்காது." அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து கதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிருவான். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு அப்படியே இவன் எப்படின்னா கொஞ்சம் படிக்காம தான் இருப்பான். படிக்காம கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு தான் இருப்பான். அதே போலயே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டு அப்படியே தான் தெரிவான். அப்புறம் கொஞ்சம் நாளாக நாளாக என்னன்னா, அவன் வந்து நல்லா படிக்கிற பையன்கிட்ட சேர்ந்துட்டு எக்ஸாம் எழுதும்போது அவங்ககிட்ட பேப்பர வாங்கி பிட் அடிச்சு இந்த மாரி பாஸ் ஆகுறது. அப்படியே பாஸ் ஆகி அப்படியே ஒவ்வொரு கிளாஸா வந்து ப்ரொமோட் ஆகி அப்படியே போய்க்கிட்டே இருப்பான். அப்படியே போய் கடைசியில வந்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுருவான். முடிச்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, காலேஜ் வந்து சேருவான். காலேஜ் வந்து சேர்ந்துட்டு ஏன்னா இவனோட டைப் வந்து எப்படி அப்படின்னா, நல்லா பேசுவான். எந்த ஒரு கெஸ்ட்டு வந்தாலுமே அவங்கள வந்து நல்லா இன்வைட் பண்றது, யாரா இருந்தாலுமே ஒரு ஒரு ஃபியர் இல்லாம, ஒரு பயம் இல்லாம அவங்ககிட்ட தெளிவா பேசுறதுனால, எந்த ஒரு கெஸ்ட் வந்தாலுமே ஸ்கூல்ல வந்து இவன தான் இன்வைட் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஒரு டேலண்ட் வந்து இவன்கிட்ட வந்து இருக்கும். அதே போல தான் காலேஜ்ல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எல்லா பசங்க கூடயும் அப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படியே பிட் அடிச்சு பாஸ் ஆகிட்டு அப்படியே இருப்பான். ஆனா எந்த ஒரு நமக்கு ஃபங்ஷனோ, ஏதோ ஒரு சார் வராங்க அப்படின்னா, அவங்களலாம் மரியாதை குடுத்து, அவங்கள வந்து நல்லா இன்வைட் பண்றது வந்து நல்லா பெஸ்ட்டா இருப்பான். நல்லா போல்டா பேசக்கூடிய ஒரு பையன். அதனால அங்கேயே வந்து தெளிவா இருந்து, நல்லா காலேஜுமே முடிச்சு என்ன செஞ்சுருவான் அப்படின்னா, ஒரு வேலைக்கு வந்து சேர்ந்துருவான். சேர்ந்துட்டு நல்லா கார்லாம் வாங்கி நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுது ஏன்னா அது வந்து வெளியூர்ல தான் வேலை பார்ப்பான். அப்போ பாட்டி, அவங்க அப்பாலாம் வந்து தனியா வேற ஊர்ல இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு போல ஃபோன் வருது. இந்த மாரி பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவன் வந்து பயந்துகிட்டே வருவான். கார்ல தான் ஓட்டிட்டு வருவான். கார ஓட்டிட்டு வரும்போது இந்த மாரி நம்மளோட பாட்டிக்கு வந்து நான் போய் பார்க்குற வரைக்கும் அவங்களோட உயிர் வந்து பிரிஞ்சிறக்கூடாது. நான் போற வரைக்கும் அவங்களோட உயிர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே போவான் போற வழி ஃபுல்லா. அதோட போய் ரீச் ஆயிருவான். ரீச் ஆன பிறகு அவங்க அப்பா வந்து வெளிய வந்து உட்காந்துருப்பாரு. அப்ப அவனோட மனசுல வந்து டக்குன்னு தோணும், "ஒரு வேளை பாட்டி இறந்துட்டாங்களோ! அதனால தான் அப்பா வந்து வெளிய உட்காந்துருக்காங்களோ!" அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இப்படியே பயந்துக்கிட்டே உள்ளக்க போவான். உள்ளக்க போனா பாட்டி வந்து உயிரோட தான் உட்காந்துருப்பாங்க. உடனே பாட்டிட்ட போய் வந்து அப்படியே நல்லா நல்லா பேசுவான். பேசிட்டு சொல்லுவான், "பாட்டி நீங்க சொன்ன அந்த கதை தான் பாட்டி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நீங்க வந்து அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே கை குடுக்காது. அ அனுபவம் வந்து கை குடுக்கும்னு சொன்னீங்கல்ல பாட்டி, அதே போல தான் நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்குமே பல நேரங்கள்ல நான் ஸ்கூல்ல வந்து பல டைம் தப்பு பண்ணும்போது, எனக்கு வந்து அந்த அதிர்ஷ்டம் தான் என்ன வந்து காப்பாத்தி விட்டுச்சு. அதே போல காப்பாத்தி விடும்போது, நான் அந்த மாரி ஒவ்வொரு வாரமும் நான் என்ன செய்வேன் அப்டின்னா, அந்த வாரத்துல நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்டின்னா, அந்த தப்புகள ஃபுல்லா ஒரு டைரியில எழுதி, அடுத்த தடவ அந்த தப்ப வந்து நான் செய்ய மாட்டேன் அப்டிங்கிற மாரி நான் ஒரு குறிக்கோளோட இருந்து தப்பு வந்து செய்யாம என்ன நானே திருத்திக்கிட்டே வந்தேன். நீங்க சொன்னது போலவே. அதே போல செஞ்சதுனால எனக்கு வந்து அதிர்ஷ்டம் எப்ப கை குடுக்காம போன நேரத்துல எனக்கு அனுபவம் வந்து கை குடுத்து, எந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணணும், பிரச்சனையிலருந்து எப்படி வெளிய வரணும்
அப்படிங்கிற ஒரு வித்தையுமே நான் வந்து நீங்க சொன்ன அந்த பை கதையின் மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவான். அப்ப பாட்டி கேட்பாங்க, "நான் அப்ப சொன்ன கதையவாடா நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா பாட்டி, அதுதான் பாட்டி உண்மை. நமக்கோட வாழ்க்கையில வந்து அ அதிர்ஷ்டம் வந்து நமக்கு கை குடுக்காது. அனுபவம் வந்து நமக்கு வந்து எப்பயுமே கை குடுக்கும் சொன்னீங்க. அது வந்து 100க்கு 100% என்னோட வாழ்க்கையில வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதே போல தான் நம்மோட வாழ்க்கையிலயுமே நம்ம வந்து அதிர்ஷ்டம் வந்து எல்லா டைமும் கை கொடுக்காது. நம்ம கத்துக்கிட்ட அந்த அனுபவ பாடம் மட்டும் தான் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனைக்கோ, நமக்கு காசு விஷயத்துக்கோ எல்லாத்துக்குமே நமக்கு அது மட்டும் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஒருத்தர்ட்ட பழகணும் கூட நம்ம பழகிட்டு அவங்களோட எப்படிப்பட்ட குணங்கிற அவங்கள்ட்ட பழகுனதுக்கப்புறம் அந்த அனுபவத்தின் மூலமா தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.